பீஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பையா தெரியும். அப்படியே சுத்தி சுத்தி அடிக்கிறாரு பாருங்க ருமாலிய ரொட்டிய. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே சுட சுட அப்படியே சுட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பக்கத்துல. இங்க ஆக்சுவலா போனீங்கன்னாக்க, உங்களுக்கு நிக்கவே இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த கடையில. அப்படி என்ன இந்த கடையில ஸ்பெஷல்னாக்க, பீஃப் தாங்க. பீஃப் ஐட்டம் எல்லாமே இங்க ஸ்பெஷல் தான். சூப்பரா இருக்கும். பீஃப் தவா கறி இருக்கும். அத மஸ்ட் ட்ரை. சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். அது கூடவே சுட சுட அப்படியே பீஃப் ஷீக் இருக்கும். அதையும் சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் பீஃப் சுக்கா இருக்கும். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 2 டிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஆனால் நீங்கள் இந்த டிஷ்ஷை ஃபஸ்ட்டே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் 2 டிஷ்ஷை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மொக்கையாக தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதே போல் தான் பீஃப் டிக்கா இருக்கும். அதுவுமே அந்த மற்ற 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் அங்கே சாப்பிட போனீங்கன்னா கண்டிப்பாக தவா கறியும் பீஃப் ஷீக்கும் சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஒர்த் ஃபார் மணி தான் அது. அப்படியே 2 ரொமாலிய ரொட்டியை வாங்கி அப்படியே பிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, சுட சுட ரொமாலிய ரொட்டி வாங்கி சாப்பிடுங்க. ஆறிருச்சுனாக்க கொஞ்சம் ஜவ்வு மாதிரி ஆகிடும். ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னாக்க, கூட்டம் நிறையா இருக்கிறனால நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா ஒரு ஆள் தானே போட்டுட்ருக்காங்க, டைம் ஆகும். பட் செம்மையாக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸுமே ரீசனபிளாக இருக்கும். ரொமாலிய ரொட்டி 20, பீஃப் தவா கறி வந்துட்டு 80, பீஃப் சுக்கா 100. இந்த மாதிரி ரீசனபிளாக தான் இருக்கும். என்னடா பீஃபை பற்றியே சொல்கிற, சிக்கனை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சிக்கனுமே இங்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் பீஃபை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி தான். பட் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கடை எங்கே இருக்குனாக்கா, வெஸ்ட் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நடந்தீங்கன்னாக்கா, அந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் நடந்தீங்கன்னாக்கா, கெபாப் ஸ்டால்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடை தான். சின்ன குட்டி கடை, ஆனால் செம்மையாக இருக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன் கிடையாது. இந்த மாதிரி ஹானஸ்டி தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.